தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதி உட்பட 6 தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை சென்னை லயோலா கல்லூரியில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்தில் தொடங்க உள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஜெஃபர்சன். வணக்கம். அங்க கள நிலவரம் எப்படி உள்ளது? விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதி உட்பட 6 தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை சென்னை லயோலா கல்லூரியில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்தில் தொடங்க உள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளது. இதனையடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதி உட்பட 6 தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை சென்னை லயோலா கல்லூரியில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்தில் தொடங்க உள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஜெஃபர்சன். வணக்கம். அங்கு கள நிலவரம் என்ன? சென்னை மாவட்டத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு காலை 8 மணிக்கு தொடங்க இருக்கிறது. குறிப்பாக நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி லயோலா கல்லூரி. இந்த லயோலா கல்லூரியில 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக பெரம்பூர், கொளத்தூர், அண்ணா நகர், ஆயிரம் விளக்கு, வில்லிவாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையானது இந்த லயோலா கல்லூரியில நடைபெற இருக்கிறது. அதற்காக ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய முகவர்கள், அங்கு பணியில் இருக்கக்கூடிய அலுவலர்கள், அதே போல காவல்துறை வெங்கட்ராமன் அவர்கள் போட்டியிட்டு இருக்கிறார். இதுபோல் இந்த 5 தொகுதிகளில் முக்கியமான தொகுதிகளாக இதெல்லாம் அடையாளம் கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை ஒவ்வொரு சுற்றும் மிக விறுவிறுப்பாக நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதே நேரத்தில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெற்றக் கூடாது என்ற நோக்கத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறார்கள். உள்ளே வரக்கூடிய ஒவ்வொருவரும் முறையான சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுகிறார்கள். ஒருவருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய இடத்தை தாண்டி மற்ற இடத்துக்கு செல்லக்கூடிய முடியாத அளவுக்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த இடங்களில் காவலர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று உள்ளே வரக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள், வாக்கு மையத்தில் வரக்கூடிய முகவர்கள் அவருடைய கைபேசிகளை வைத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அவர் உள்ளே வெறும் காகிதம், பேனா உள்ளிட்டவர்கள் மட்டுமே எடுத்து செல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். தலைமை ஏஜென்ட் மட்டுமே உள்ளே அனைத்து இடங்களிலும் செல்லக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்ற ஒவ்வொரு தொகுதி சார்ந்தவர்கள் மற்றொரு தொகுதிக்குள்ளாக செல்லக்கூடிய முடியாத அளவுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு வாக்கு எண்ணக்கூடிய அந்த தொகுதிக்கான இடங்களும் தனித்தனியாக இருப்பதனால் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தனித்தனியாக செய்யப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக ஒரு தொகுதியிலிருந்து மற்றொரு தொகுதி செல்வது மிக கடினமான சூழல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் சுமூகமான ஒரு வாக்கு எண்ணிக்கையை உறுதி செய்வதற்கான ஒரு விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.